குமரன் ஆனந்தனிடம், நான் சொல்லும் இந்த 10 வழிகளை பின்பற்றினாயென்றால் அது பின்னால் உனக்கு உபயோகப்படும். 1. மாதந்தோறும் சேமிப்பு இலக்கு நிர்ணயிக்கவும். 2. பட்ஜெட் அமைத்து அதன்படி செலவிடவும். 3. தேவையில்லாத வாங்குதலை தவிர்க்கவும். 4. தள்ளுபடி மற்றும் சலுகைகளை பயன்படுத்தவும். 5. மின்சாரம், நீர், எரிபொருள் ஆகியவற்றை சிக்கனமாக பயன்படுத்தவும். 6. உணவக செலவை குறைத்து வீட்டில் சமைக்கவும். 7. கிரெடிட் கார்டு கடனை தவிர்க்கவும். 8. சிறு சேமிப்பை தினசரி பழக்கமாக்கவும். 9. முதலீட்டில் ஒரு பகுதியை சேமிப்பாக வைத்துக் கொள்ளவும். 10. சேமிப்பு கணக்கு அல்லது ரெக்கரிங் டெபாசிட் இதையெல்லாம் ஆனந்தன் கேட்ட பிறகு, நாளைக்கு இந்த விஷயங்களை எல்லாம் தொடங்குகிறேன் என்று சொன்னான். கதை முடிவு. சேமிப்பு இல்லாமல் ஆனந்தன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார் என்று இந்த கதையில் பார்த்தீர்கள். அதுபோல குமரன் சேமிக்க தொடங்கினார். அதை ஆனந்தனுக்கும் கற்றுக் கொடுத்தார். அதையும் பார்த்திருப்பீர்கள். இதே போல நீங்களும் சேமிக்க பழகுங்கள். சேமிக்க மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். நன்றி. இந்த மாதிரியான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் பட்டனை அழுத்துங்கள்.